தீபிகா, டெல்லியில் இரவு வேளையில் வாகனங்கள் மிக முக்கியமான சுபாஷ் ஸ்மார்ட் சிக்னல் அருகே சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கார்களின் ஊடாக சென்ற அந்த உமர் அகமதுவின் கார் தான் வெடித்து சிதறியது. அந்த காட்சி பதிவு முதன்முறையாக வெளியாகி இருக்கிறது. அதைத்தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பரீதாபாத்தில் இருந்து காலை 8 மணிக்கு வெடிபொருட்களுடன் பயணத்தை தொடங்கிய டாக்டர் உமர் முகமது அங்கிருந்து தயான்கஞ்ச் சாலை நோக்கி அவர் வாகனத்தில் செல்லும் போது சுபாஷ் ஸ்மார்ட் சிக்னல் அருகே சாந்தினி சௌக் மெட்ரோ ரயில் நிலையத்தின் அருகே அந்த வாகனம் சென்று கொண்டிருக்கும் போது திடீரென அந்த வெடிபொருள் வெடித்து சிதறிய காட்சியையும் அதனால் ஏற்பட்ட ஒளி வெள்ளம் மற்றும் தீப்பிழப்பு காட்சியையும் தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிக்னலில் மெதுவாக வாகனங்கள் ஊர்ந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய காட்சியும் கிரீன் சிக்னல் ரெட் சிக்னலாக மாறும் அந்த நொடியில் வெடித்து சிதறக்கூடிய அந்த காரின் அந்த வெடித்து சிதறக்கூடிய காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதன் அருகில் தான் டாக்டர் உமர் அகமதுவின் உடல்கள் சிதறி கிடந்திருக்கின்றன என்றும் அந்த சிதறிய பாகங்களையும் DNA சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சி டெல்லியின் இரவு நேர வாகனம் செல்லும் சுபாஷ் ஸ்மார்ட் சிக்னலின் காட்சிகள் தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த சிக்னலில் கார்கள் மெதுவாக சென்று கொண்டும் நின்று கொண்டும் இருக்கின்றன. அந்த டிராபிக்கின் இடையே தான் அந்த கார் வெடித்து சிதறியது. அந்த காட்சி பதிவு, சிசிடிவி காட்சி பதிவு இப்போது முதன்முறையாக வெளியாகி இருக்கிறது. அந்த அதிர்ச்சிகரமான பயங்கர காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அங்கு அலுவலகங்களிலிருந்து வீட்டிற்கும் மற்றும் பல்வேறு வேலைகளுக்கும் சென்று கொண்டிருந்த ஆட்டோக்கள், கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பான வாகனங்களும் சாலையில் சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியும் சுபாஷ் ஸ்மார்ட் சிக்னலின் அதற்கு முன்பு சற்று முன்பு நிற்கக்கூடிய அந்த வாகனங்களும், அதில் எத்தனை வாகனங்கள் எரிந்தன, எத்தனை வாகனங்கள் அதில் முழுமையாக கருகின என்பது குறித்த தகவல்கள் இன்னும் முழுமையாக வெளியிடப்படவில்லை. 10க்கும் மேற்பட்ட கார்கள் மற்றும் ஆட்டோக்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் தீப்பிழம்பில் கருகி சிதறி இருக்கின்றன. அதில் உயிரிழந்தவர்கள் இதுவரை 13 பேர் என்று கூறப்பட்டாலும் 8 பேர் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். ஒரு மிக நெரிசலான போக்குவரத்து நெருக்கடி மிகுந்த சாலையில் கார் குண்டு வெடித்து சிதறிய அந்த காட்சி பதிவு தான் இப்போது வெளியாகி இருக்கிறது. அந்த பயங்கர கோர காட்சியை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கார் நெரிசலுக்கு இடையேதான் இந்த வெடிகுண்டை உமர் அகமது வெடிக்க வைத்திருக்கிறார் என்றும் அதிலேயே அவர் உடல் சிதறி உயிரிழந்திருக்கலாம் என்றும் கருதப்படுகிறது. இன்னும் உமர் அகமதுவின் நிலை உறுதிப்படுத்தப்படவில்லை. அவர் காரில் சென்று தற்கொலைப்படை தாக்குதலாக தான் இந்த தாக்குதலை நடத்தினாரா என்பது அந்த DNA சோதனையின் முடிவில் தெரிய வரும். இப்போது முதன்முறையாக சிக்னலில் மெதுவாக ஊர்ந்து சென்று கொண்டிருந்த கார்களுக்கு இடையே காரில் வெடிகுண்டுகள் நிரப்பிய அந்த கார் வெடித்து சிதறக்கூடிய சுபாஷ் ஸ்மார்ட் சிக்னலின் கார்கள் செல்லும் அந்த காட்சி பதிவு இப்போது வெளியாகி இருக்கிறது. தீபிகா.